அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்தவங்களுக்கான ஒரு அப்டேட் வீடியோ. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர், வனக்காவலர் மற்றும் வனக்காவலர் பழங்குடியின இளைஞர் பதவிகளுக்கு கணினி வழித்திரை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட தேர்வர்களின் 2வது பட்டியல். ஓகேங்களா, 2வது டைம் ரிலீஸ் பண்ணுறாங்க. தேர்வாணைய இணையதளத்தில் 6/12/2024 அன்று வெளியிடப்பட்டுள்ளது. தேர்வர்கள் தங்கள் சான்றிதழ்களை 11 டிசம்பர் 2024 முதல் 24 டிசம்பர் 2024 வரை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் தேர்வாணைய இணையதளத்தில் ஒருமுறை பதிவு பிரிவின் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பிளாட்ஃபார்ம் மூலம் பதிவேற்றம் செய்யலாம். அதாவது ஒரு செகண்ட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கோ அல்லது விஏஓக்கோ டைப்பிஸ்ட்டுக்கோ ஸ்டெனோவுக்கோ இல்லை. இது நல்லா கவனிங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர், வனக்காவலர் மற்றும் வனக்காவலர் பழங்குடியின இளைஞர் பதவிகளுக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த இதுக்கு செகண்ட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அந்த லிஸ்ட்டை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது எப்போ நடந்த எக்ஸாம் அப்படின்றத பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 நடந்த எக்ஸாம். ஓகேங்களா, அதோட ரிசல்ட் 28/10/2024 அன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணாங்க. அதை தொடர்ந்து என்ன பண்ணாங்க, லிஸ்ட் ஆஃப் ரிஜிஸ்டர் நம்பர் இவங்கெல்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்களாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எலிஜிபிள் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஓன் சிஸ்டம்லேயோ அல்லது ப்ரௌசிங் சென்டர்லேயோ நிறைய பேர் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாங்க. இப்போ மறுபடியும் செகண்ட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா, வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர், வனக்காவலர் மற்றும் வனக்காவலர் பழங்குடியின இளைஞர் இந்த பதவிகளுக்கு மட்டும் இப்போ செகண்ட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எலிஜிபிள்னு சொல்லிட்டு 11/12/2024 24/12/2024 வரைக்கும் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலாம். ஸோ அந்த லிஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த லிஸ்ட்டு. இதில் பாருங்கள், இங்கே பார்த்திங்கன்னா 2 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 30/1/2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சு. அப்போ ரிசல்ட் வந்துச்சு. லிஸ்ட்டு 1 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு லிஸ்ட்டு 1 ரிஜிஸ்டர் நம்பர் வெளியிட்டாங்க. இப்போ லிஸ்ட்டு 2 அது எதுக்கு அப்படின்னா, ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் இந்த பதவிகளுக்கு இப்போ செகண்ட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் இந்த பிடிஎஃப்பில் இருக்க ரிஜிஸ்டர் நம்பர் உள்ளவங்கெல்லாம் 11/12/2024 இருந்து 24/12/2024 வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் அவங்களோட ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போய் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ எஸ்எம்எஸ் மூலியமாகவோ இமெயில் மூலியமாகவோ இதெல்லாம் இந்த அப்டேட்லாம் கொடுக்க மாட்டாங்க. சரி, நல்லா கவனிங்க. அதாவது நோ இண்டிவிஜுவல் கான்வகேஷன் ஷல் பி சென்ட் டு த கேண்டிடேட் பை போஸ்டல் மூலியமாக, அதாவது வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. பட் இன்டிமேஷன் ரிகார்டிங் ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வில் பி இன்ஃபார்ம்டு த்ரூ த கமிஷன்ஸ் வெப்சைட். அதாவது இதுதான், இந்த பிடிஎஃப் தான் இதற்கான ஒரு ப்ரூஃப். அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் அண்டு இமெயில் த்ரூ ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் அண்டு இமெயில் ஐடி ஒன்லி. அதாவது மொபைல் நம்பருக்கும் இதை கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, யாரெல்லாம் செகண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க, அதாவது இந்த லிஸ்ட்டு 2ல் இருக்கிறாங்க அப்படின்றத உங்களோட இமெயில் ஐடி உங்களோட மொபைல் நம்பருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. புரியுதுங்களா, நீங்கள் சரியான ரிஜிஸ்டர் நம்பர் சரியான மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்க, சரியான இமெயில் ஐடி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கும் உங்களோட இமெயில் ஐடிக்கும் அவங்க சென்ட் பண்ணுவாங்க. சார், எனக்கு இமெயிலும் வரல, ஃபோனுக்கு மெசேஜும் வரல அப்படின்னா இந்த பிடிஎஃப்பில் உங்களோட நம்பர் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா, ஆக்சுவலாக நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போனாலே நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் அப்லோடுக்கு எலிஜிபிளாக இல்லையான்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நிறைய ரிஜிஸ்டர் நம்பர் வெளியிட்டிருக்காங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் ஃபாரஸ்ட் கார்டு. ஓகேங்களா, ஸோ இதுக்கே பார்த்திங்கன்னா நிறைய பேஜஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 24 பேஜஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் எலிஜிபிள் ஆகிருக்காங்க லிஸ்ட்டு 2ல். ஓகேங்களா, ஸோ அதையும் தெரிஞ்சுக்குங்க. பாருங்கள், நிறைய ரிஜிஸ்டர் நம்பரை வெளியிட்டிருக்காங்க.
ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ். ஸோ இந்த போஸ்ட்டுக்கான ரெஜிஸ்டர் நம்பர்ஸ் இவங்கெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் வாட்சர் அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் இந்த போஸ்ட்டுக்கான ரெஜிஸ்டர் நம்பர் யாரெல்லாம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற லிஸ்ட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோதாங்க. ஸோ இந்த ரிஜிஸ்டர் நம்பர் உள்ளவங்களாம் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? மேபி உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ரிலீஸ் பண்ணியிருக்க டேட்டும் பாருங்கள், 6 டிசம்பர் 2024 அப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த அப்டேட்டு நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்லா பாருங்கள், இப்போ சில பேர் வந்து சர்டிஃபிகேட் வந்து சரியாக அப்லோட் பண்ணலை. அதாவது டிஎன்பிஎஸ்சி அவங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட் வந்து இதில் இல்லை, அந்த ப்ரூஃப் ஒரு சில ப்ரூஃப் இல்லை அப்படின்றதுக்காக சில ரிஜிஸ்டர் நம்பர்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து லிஸ்ட்டு 1க்கு ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாங்கல்ல, இந்த மாதிரி இவங்கெல்லாம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்போ நிறைய பேர் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த அப்லோட் பண்ண லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சில ரிஜிஸ்டர் நம்பர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சர்டிஃபிகேட் வந்து சரியாக அப்லோட் பண்ணலை, ஒரு சில சர்டிஃபிகேட் வந்து மிஸ் ஆகிருக்கு. ஸோ டிஎன்பிசி வந்து அவங்களுக்கு சில ப்ரூஃப் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சில ரிஜிஸ்டர் நம்பர் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்னன்றதை பார்ப்போம். 5/12/2024 அன்னைக்கு இவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. செய்தி குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்து 30/1/2024 குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ரிசல்ட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதில் சில விண்ணப்பதாரர்கள் உரிய சான்றிதழ்களை குறைபாடாக அல்லது சரியாக பதிவேற்றம் செய்யப்படாமல் உள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. எனவே இத்தகைய விண்ணப்பதாரர்களுக்கு இறுதி வாய்ப்பு வழங்கும் விதமாக 7/12/2024 இந்த வீடியோ அப்லோட் ஆகிறது 7/12/2024. ஸோ இந்த டேட்லேருந்து 21/12/2024 வரைக்கும், ஓகேங்களா, கிட்டத்தட்ட 2 வீக்ஸு, கிட்டத்தட்ட ஒரு 14 நாள், 21/12/2024 இரவு 11:59 மணி வரை விடுபட்ட மற்றும் சரியான சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இத்தகவல் அவ்விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும் குறுஞ்செய்தி மற்றும் மின்னஞ்சல், அதாவது மொபைல் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர், டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா அந்த மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வரும். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு ஒரு மெயில் வரும். ஓகேங்களா? எனவே அந்த விண்ணப்பதாரர்கள் அனைவரும் அந்த இமெயில் ஐடியில் தெரிவிக்கப்பட்டுள்ள சான்றிதழ்களை தேர்வாணைய இணையதளத்தில் ஒரு முறை பதிவு, அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் மூலமாக பதிவேற்றம் செய்ய அறிவுறுத்தப்படுகிறார்கள். அவ்வாறு உரிய சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யாத விண்ணப்பதாரர்களின் கோரிக்கை விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் எனவும் தெரிவித்து கொள்ளப்படுகிறது. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து குறைபாடாக இருக்குது, சரியாக சிலர் வந்து அப்லோட் பண்ணலை சர்டிஃபிகேட்டை. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களுக்கு வந்து வாய்ப்பு வழங்குகிறோம் 7/12/2024 21/12/2024 இந்த குறைபாடாக அல்லது வந்து சரியாக பதிவேற்றம் செய்யாத இந்த சான்றிதழ்களை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், சரியாக பதிவேற்றம் செய்யுங்க, அதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து சரியாக பதிவேற்றம் செய்யணும், இல்லை அப்படின்னா உங்களோட விண்ணப்பமே நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு ஒரு பிடிஎஃப் இருக்குது, அந்த பிடிஎஃப்பில் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கான்னு பார்த்துட்டு, அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் யூசர் நேம் பாஸ்வேர்டுக்குள்ளே உள்ளே போய் தயவு செஞ்சு அப்லோட் பண்ணிடுங்க. அவங்க கேட்டிருக்காங்க, அவங்க வந்து தெளிவாகவே சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் என்னென்ன ப்ராப்ளம். ஆக்சுவலாக எல்லாமே தரவாக செக் பண்ணியிருக்காங்க, புரியுதுங்களா? நீங்கள் அப்லோட் பண்ணால் ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டையும் அவங்க வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்பில் நல்லா பார்வையிட்டிருக்காங்க. பார்வையிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் குறைபாடாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு, இதெல்லாம் சரியாக அப்லோட் பண்ணலன்னு சொல்லிவிட்டு அவங்க நீட்டாக அந்தந்த கேண்டிடேட்க்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிளும் நம்ம பார்த்துருவோம். ஸோ அது என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், அப்லோட் பாருங்கள். அப்லோடு இங்கே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ நிறைய ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்காங்கங்க.
கிட்டத்தட்ட ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20,000 பேர்கிட்ட சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? 20,000 பேர் வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அதில் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 8 பேஜஸில் கொடுத்துருக்காங்க. 8 பேஜஸில் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் வராங்க பாருங்கள். எவ்வளோ பேர் வந்து சரியாக அப்லோட் பண்ணலை மீன்ஸ் டிஎன்பிஎஸ்சி அவங்களுக்கு தேவைப்படுற ப்ரூஃப் வந்து இல்லை. புரியுதுங்களா? ஸோ அது என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ நோட்டிஃபிகேஷன் டேட்டு இவங்க ப்ராப்பராக எல்லாமே கொடுத்துருவாங்க. 30/1/2024 நோட்டிஃபிகேஷனு. ஸோ இப்போ குறைபாடாக உள்ள ரெஜிஸ்டர் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. குறைபாடாக சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருப்பீங்கல்ல, ஸோ எல்லாமே இங்கே பாருங்கள், இன்க்ளூடிங் வில்லேஜ் விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட், விஏஓ, பில் கலெக்டர், டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் எல்லாருமே சொல்லிட்டாங்க. ரீஅப்லோடு த டாக்குமெண்ட்ஸ் த்ரூ ஓடிஆர். உங்களோட ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அக்கௌண்ட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டு 7/12/2024 21/12/2024 நீங்கள் வந்து என்ன பண்ணிடணும், ரீஅப்லோட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள் இவ்வளோ ரிஜிஸ்டர் நம்பர். இந்த லிஸ்ட்டில் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இருந்தால் தயவு செஞ்சு நீங்கள் ரீஅப்லோட் பண்ணிடுங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ரிஜிஸ்டர் நம்பர் உள்ளவங்க கிட்ட போய் இந்த வீடியோ சேரும். ஸோ அவங்கெல்லாம் கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சில பேர் நம்ம சேனல் பார்க்குறாங்க, டிஎன்பிசி வெப்சைட் மோஸ்ட்லி பார்த்துருவாங்க. சில பேர் டிஎன்பிசி வெப்சைட்டை பார்க்குறதுக்கு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், அல்லது பார்க்குறதுக்கு மறந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ கிடச்சிதுன்னா அவங்க ஈஸியாக வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. அதேமாதிரி டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் அப்படின்ற குரூப் வந்து நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி அப்டேட்டு, அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சம்மந்தமான அப்டேட்டு, ரிசல்ட்டு, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்டேட்டு, கவுன்சிலிங் அப்டேட்டு, டிபார்ட்மெண்ட் அப்டேட்டு நம்ம வரிசையாக வந்து நம்ம ஆல்ரெடி போட்டுட்ருக்கோம். இன்னும் வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுவோம். நடுவில் வந்து ஒரு வார காலமாக கொஞ்சம் வேலை இருந்ததுனால வீடியோ அப்லோட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. இனிமேல் வந்து உங்களுக்கு ரெகுலர் அப்லோடு வந்து உங்களுக்கு இருக்கும். நிறைய பேர் என்ன கேட்குறீங்க, இந்த கூகுள் ஃபார்மில் வந்து நம்ம போட்டிருந்தோம்ல, ஸோ அந்த அனலைசிஸ் வந்து கேட்குறீங்க உங்களோட ரிசல்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டு. ஸோ அது வந்து கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவோம். அது வந்து நான் வந்து வச்சுக்க மாட்டேன். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாமே வரும். ஸோ இவ்வளோ தாங்க. இந்த ரிஜிஸ்டர் நம்பரில் உள்ளவங்களாம் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், பிஜி டிகிரி சர்டிஃபிகேட். ஓகேங்களா? இது வந்து தேவைப்படுது. இவங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லாத்துக்கும் சொல்லலை, பர்டிகுலராக ஒரு கேண்டிடேட்க்கு வந்ததை நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து என்ன சீரியல் நம்பர் வந்து 1. ஸோ எத்தனை சர்டிஃபிகேட் வந்து தப்பாக இருக்கோ அத்தனை சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, 1 2 3ன்ட்டு. ஓகேங்களா? என்ன சர்டிஃபிகேட், பிஜி டிகிரி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணியிருந்திருக்கீங்க. ஸோ இவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத பாருங்கள். டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் சர்டிஃபிகேட் ஆஃப்டர் த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன். புரியுதுங்களா? டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா ஆஃப்டர் த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷனில் இருந்திருக்கு. அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருந்திருக்கு. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் வந்திருக்கு. அதை வச்சு அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரிசல்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் டேட்டுக்கு முன்னாடியே வந்துருச்சு. இவங்க என்ன ப்ரூஃப் கேட்குறாங்கன்னா, ரிசல்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் டேட்டுக்கு முன்னாடி வந்துருச்சுல, அந்த ப்ரூஃப் எங்களுக்கு வேணும். அந்த ப்ரூஃப் எதில் இருக்கலாம் அப்படின்னா, ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட்டில் இருக்கலாம், டிகிரியோட ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட்டில் இருக்கலாம், அல்லது கன்சல்டேட் மார்க் ஷீட்டில் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டேட் ஆஃப், இங்கே பாருங்கள், அதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட்டு அது வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நோட்டிஃபிகேஷன் டேட்டுக்கு முன்னாடி இருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டில் நல்லா கவனிங்க, அந்த சர்டிஃபிகேட்டில் ஒரு டேட் இருக்கும், டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் சர்டிஃபிகேட்னு ஏதோ ஒன்று இருக்கும். இந்த மாதிரி அந்த ஹோல் சர்டிஃபிகேட்லேயே அந்த ஒரு டேட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டேட் வந்து நோட்டிஃபிகேஷன் டேட்டுக்கு முந்தின டேட்டாக இருக்கணும். நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய டேட்டா இருந்தால் அவங்க வந்து கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணாங்க, எங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் டேட்டுக்கு முன்னாடி வந்துச்சு அப்படின்ற ஒரு ப்ரூஃப் வந்து அவங்களுக்கு தேவை டிஎன்பிஎஸ்சிக்கு. ஸோ அதை தான் கேட்குறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமாக இருக்குது. புரியுதுங்களா? நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமாக இருக்குது. ஸோ அந்தந்த சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணி ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. அவங்க கொடுத்துருக்க டேட்டுக்குள்ளே அப்லோட் பண்ணிடுங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க தயவு செஞ்சு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. மேலும் கவுன்சிலிங் அப்டேட் வந்து நம்ம வரிசையாக வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்போம்.
அவங்க கொடுத்துருந்த எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இந்த சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு 2, அதாவது இந்த வணக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வணக்காவலர் பழங்குடியின இளைஞர் இவங்களுக்கெல்லாம் வந்து லிஸ்ட்டு 2 வந்திருக்கு. ஸோ அதில் வந்து யாருக்கெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லி வந்திருக்கோ அவங்களாம் அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ அதே தான் அவங்க வந்து திருப்பி நிறைய விதத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. எப்படியாவது கேண்டிடேட்க்கு போய் சேரணும் அப்படின்றதுனால அப்லோட் பண்ண சொல்லி அவங்க இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. 7/12/2024 21/12/2024 யாரெல்லாம் சர்டிஃபிகேட் வந்து சரியாக அப்லோட் பண்ணலையோ அவங்களாம் வந்து ரெக்டிஃபை பண்ணிடுங்க, அப்லோட் பண்ணிடுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க, அதே தான் திருப்பி அதே தான் அவங்க எப்படியோ ஒரு விதத்தில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்லோட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ கவனமாக இருங்க. ஸோ அதுக்கப்புறம் லிஸ்ட்டு 2 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர். ஸோ இவங்களுக்கெல்லாம் லிஸ்ட்டு 2 வந்து லிஸ்ட் நம்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய விதத்தில் சொல்லியிருக்காங்க. எல்லாம் வந்து கவனமாக இருங்க. தேங்க்யூ.